நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, இன்றைக்கி தான் நம்ம வந்துட்டு ஏர்டெல்லாக இருந்தாலும் சரி, ஜியோவாக இருந்தாலும் சரி, இந்த நார்மல் டேட்டா பேக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்துட்டு இன்றைக்கி ரீசார்ஜ் பண்ணுறவங்க வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பண்ணிக்கலாம். நாளையிலேருந்து ஏர்டெல், ஜியோ ரெண்டு பெரிய நிறுவனங்களுமே பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய கட்டண உயர்வு அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா மீம்ஸ் பேஜ் எல்லாத்துலேயுமே வந்துட்டு அம்பானி இருக்கார் இல்லையா, அம்பானி வந்துட்டு அவருடைய பையனுக்காக, அவர் பையன் கல்யாணத்துக்காக செலவு பண்ண அமௌண்ட் எல்லாத்தையுமே நம்ம தலையில் மொய் வச்சு எழுதிக்கிட்டு இருக்காருப்பா அப்படின்ற மாதிரியான மீம்ஸ் எல்லாம் பறந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா அவன் தான் வந்துட்டு அவன் பையனுக்கு கல்யாணம் பண்ணால் அந்த ப்ரைஸ் ஹைக் அப்படின்றது ஓகே, நீ ஏன்டா ஏத்துற அப்படின்னு சொல்லிட்டு ஏர்டெல்லையும் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த ப்ரைஸ் ஹைக் இதெல்லாம் வந்துட்டு எதனால் பண்ணுறாங்க, அதை தாண்டி ஜியோ அனௌன்ஸ் பண்ணோடனே ஏர்டெல்லும் ஏன் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி எல்லா விஷயங்களும் தான் அந்த வீடியோவில் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜியோவில் இருந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஜியோ கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷம் கழிச்சு அவங்களுடைய ப்ரைஸ் ஹைக் அப்படின்றது வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 26% 42% பார்த்தோம் அப்படின்னா அந்த ப்ரைஸ் ஹைக் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு அதிகப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, 1 GB பேக் வந்துட்டு 1 GB இருக்கு இல்லையா, வெறும் 1 GB வந்துட்டு 15 ரூபாய்க்கு போட்டுக்கிட்டு இருந்தது. இதுக்கு முன்னாடி ப்ரைஸ் ஹைக் வரைக்கும் 7 ரூபாய்க்கோ 9 ரூபாய்க்கோ சம்திங் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் 1 GB. அதுலேருந்து ஹைக் பண்ணி 15 கொண்டு வந்தாங்க. இப்போ 15லேருந்து 19 ரூபாய்க்கு கொண்டு போயிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். 1.5 GB 28 டேஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா 239 ரூபாலேருந்து 299 ரூபாய்க்கு கொண்டு போயிருக்காங்க. கிட்டத்தட்ட 60 ரூபா பார்த்தோம் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணப்பட்டிருக்கு. 1.5 GB பார்த்தோம் அப்படின்னா 84 டேஸ் பேக் அப்படின்னு சொல்லி போகும்போது 666 ரூபாயிலிருந்து 799 ரூபாய்க்கு கொண்டு போயிருக்காங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 130 ரூபா ஏற்றிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதை தான் வந்துட்டு நம்ம முன்னாடியே சொன்னோம் இல்லையா, ஒரு 26லேருந்து 42% பார்த்தோம் அப்படின்னா ஜியோ ஏற்றிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஏர்டெலோட கம்பேர் பண்ணும்போது ஜியோ ஒரு அளவுக்கு கம்மியாக தான் தராங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த டேட்டானுடைய அளவாக இருந்தாலும் சரி, இல்லை டேஸாக இருந்தாலும் சரி, இது வந்துட்டு ஏர்டெலோட கம்மி பண்ணும்போது ஒரு அளவுக்கு கம்மியாக தான் இருக்குது. பட் இப்போ ஹைக் பண்ணியிருக்கக்கூடிய ப்ரைஸ் அப்படின்றது இருக்கு இல்லையா, அது வந்துட்டு எல்லாருக்குமே ஒரு அன்கண்டிஷனலான ஒரு ஸ்ட்ரகிள் அப்படின்றத வந்துட்டு புஷ் பண்ணும். ஏன்னா நம்ம எல்லாருமே மாதம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கண்டிப்பாக ரீசார்ஜ் பண்ணிவிடுவோம். ஒரு சிலர் பார்த்தோம் அப்படின்னா 3 months பேக்கு, 6 month பேக்ஸு அந்த மாதிரி வந்துட்டு போட்டு வச்சுருப்பாங்க. பட் கண்டிப்பாக எல்லாருமே ரீசார்ஜ் அப்படின்றத பண்ண தான் போகிறோம். இது இந்த ப்ரைஸ் ஹைக் கிடையாது. இன்னும் 2026-27க்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா இன்னும் ஒரு பெரிய ப்ரைஸ் ஹைக் அப்படின்றது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதனால் வந்துட்டு இந்த ப்ரைஸ் ஹைக் வருது அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, நம்ம எல்லாருமே பார்க்குறோம் இல்லையா, இந்த 5G அலைக்கற்றைகளை வந்து ஏலம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்காக தான் பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் ப்ரைஸ் ஹைக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜியோவாக இருந்தாலும் சரி, ஏர்டெல்லாக இருந்தாலும் சரி பண்ணியிருக்காங்க. ஸோ மூலதனத்துல இருந்து செலவு அப்படின்றது இருக்கு இல்லையா, அதை கம்மி பண்ணி வருமானம் அப்படின்றத அதிகப்படுத்தணும் அப்படின்றதுனால தான் இந்த பிரைஸ் ஹைக்ஸ் அப்படின்றது கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ நம்ம இப்போ பிரைஸ் ஹைக்கை பற்றி பேசினாலுமே பார்த்தோம் அப்படின்னா நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கும் டேட்டா தேவை தான், மற்ற விஷயங்களை பார்க்கறதுக்கும் டேட்டா தேவை தான். நம்ம டெக்னாலஜி வளர பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு ரொம்ப பெரிய அபரிவிதமான நமக்கு தெரியாத டேஞ்சர் ஜோனுக்கு போய்கிட்டு இருக்கு இல்லையா, அதே தான் இந்த பிரைஸ் ஹைக்கும் இந்த டேட்டா பேக்ஸும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப சின்ன பையனாக இருக்கும்போது ஒரு 3rd 4th படிக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா 1 GB வச்சு ஒரு மாதம் ஓட்டின காலம்லாம் இருக்குது. இன்னைக்கு இருக்கக்கூடியவங்களுக்கு தெரியாது. இப்போ ஒரு 22ல் இருக்கிறவங்களுக்கு ஒரு அளவுக்கு ஞாபகம் இருக்கலாம். இப்போ ஒரு 30-35ல் இருக்கக்கூடியவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இப்போ இருக்க மாதிரி ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா அப்போ அவ்வளோ பெருசில் கிடையாது. ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ் இருந்துச்சு. பட் இப்போ இருக்க மாதிரி பார்த்தோம் அப்படின்னா எல்லா கையிலுமா கிடையாது. வீட்டில் ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்கும், அதுக்கு 1 GB தான் பேக் போட்டிருப்பாங்க. வெறும் பாட்டு கேட்டு அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அந்த 1 GB. பட் இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம எதுக்காக அந்த டேட்டாவை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. உண்மை அதுதான். இன்னும் சொல்ல போனோம்னா 1.5 GB போட்டுருவோம், அதை எதுக்கு யூஸ் பண்ணுறோம். இன்னும் சொல்ல போனோம்னா பாதி பேருக்கு மேலே அதில் 50% முடிக்கிறதே இல்லை அப்படின்னே சொல்லலாம். நம்ம சண்டேஸில் வீட்டில் இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா டேட்டா பத்தாது. நம்ம சண்டேஸில் இருக்கும்போது 1 GB முடிஞ்சிருச்சுன்னா மறுபடியும் 19 ரூபாய்க்கு போடணும். அதுக்கு 1.5 GB போட்டால் எல்லா நாளுமே இருந்துட்டு போதே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா டெய்லியும் 750 MBக்கு மேலே மோஸ்ட்லி வேஸ்ட் ஆக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம வந்துட்டு காலையில் எழுந்திரிக்கிறோம், வேலைக்கு போயிடுறோம், மறுபடியும் திருப்பி வரோம். அந்த நைட் டைமில் சும்மா இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் நோண்டுறோம். ஸோ இன்ஸ்டாலையும் வந்துட்டு ஏதாவது உருப்படியாக பார்க்குறோமா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா கிடையாது. இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் தள்ளுறோம். இன்னொரு
இன்னொரு பக்கம் யூடியூப்பில் போயிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது சீரியஸ் பார்க்குறோம். அந்த மாதிரி வந்துட்டு என்டர்டைன்மெண்ட்டுக்காக பார்த்தோம் அப்படின்னா இவ்வளோ செலவுகள் அப்படின்றத நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னே சொல்லலாம். இதை தான் வந்துட்டு டெலிகாம் நிறுவனங்கள் இருக்காங்க இல்லையா, நம்ம நேரத்தை வச்சு பல கோடிகளில் அவங்க சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இவங்க வந்துட்டு ப்ரைஸ் ஹைக் அப்படின்றது பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கு வந்துட்டு காம்படிட்டராக இருக்கக்கூடிய ஏர்டெல் இருக்காங்க இல்லையா, அவங்களும் வந்துட்டு ப்ரைஸ் ஹைக் அப்படின்றத வந்துட்டு பண்ணுறாங்க. அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய ரீசனும் அதுவாக தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். 5G அலைக்கற்றைகளை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் வந்துட்டு இன்னும் ரொம்ப பெரிய அளவில் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பிஸ்னஸ் முதலீடு இருக்கு இல்லையா, அதை நம்ம கிட்ட இருந்து எடுக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். இதை வந்துட்டு நம்ம எவ்வளோதான் பேசினாலும் நம்மளால் ஸ்டாப்லாம் பண்ண முடியாது. பட் ஜியோவில் மட்டும் என்ன ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, நாளைக்குள்ளே ரீசார்ஜ் பண்ணுறவங்க இருக்காங்க இல்லையா, ஸோ நீங்கள் வந்துட்டு இப்போ ஆல்ரெடி இருக்குது ப்ரோ என்கிட்ட ரீசார்ஜ் இருக்குது, பட் அடுத்த மாதத்தில் வந்துட்டு ப்ரைஸ் ஹைக் பண்ணிவிடுவாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் ஜியோவில் ஷெட்யூல் பண்ணி வச்சுக்க முடியும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இன்கேஸ் நீங்கள் இன்றைக்கே வந்துட்டு போடுறீங்க பேக் மறுபடியும் அப்படின்னா பழைய ரீசார்ஜ் பிளான்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பிளான்ஸ் தான் வந்துட்டு ஆக்டிவேட் ஆகும். பட் இப்போ இருக்கக்கூடிய பிளான் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கு அப்புறமா லைக் வந்துட்டு உங்களுக்கு ஜூலை 10ஆம் தேதிக்கு அப்புறமா தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த பிளான் முடியுது அப்படின்னா அந்த ஜூலை 10ஆம் தேதிக்கு அப்புறமா வந்துட்டு இப்போ போடக்கூடிய பேக் அப்படின்றது ஆக்டிவேட் ஆகிற மாதிரி உங்களால் ஷெட்யூல் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு இதை வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் 100% இது நடக்குதா என்ன அப்படின்னு சொல்லிலாம் தெரியல, நம்ம ஆர்டிகல்ஸில் படித்ததை வச்சு இந்த விஷயம் அப்படின்றத சொல்கிறோம். ஸோ அது வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறது அப்படின்றது உங்களுக்கு ஒரு வழியில் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கலாம் அப்படின்னே சொல்லலாம். பட் இப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா இவங்க எல்லாமே ப்ரைஸ் ஹைக் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு பண்ண தான் போகிறாங்க. ஆனால் இந்த நேரத்தில் பிஎஸ்என்எல் இருக்காங்க இல்லையா, பிஎஸ்என்எல் புது பிளான் அப்படின்னு சொல்லி ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 249 ரூபாய்க்கு அப்படின்னே சொல்லலாம். இவங்க 239 ரூபாயிலேருந்து 299 ரூபாய்க்கு, அதாவது 60 ரூபா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரேட் அதிகம் பண்ணி 1.5 GB கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது 28 நாளைக்கு பிஎஸ்என்எல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 45 நாளைக்கு வந்து வேலிடிட்டி அப்படின்றத தராங்க 249 ரூபாய்க்கு. அதே 45 நாளில் பார்த்தோம் அப்படின்னா 90 GB, அதாவது ஒரு நாளைக்கு வந்துட்டு 2 GB நெட்டு 100 SMS ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் தரப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இப்போ நீங்கள் எல்லாரும் என்ன கேட்பீங்க அப்படின்றது எனக்கு தெரியும். நம்ம வந்துட்டு பிஎஸ்என்எலுக்கு மாறுறது பிரச்சனை இல்லை ப்ரோ, பட் பிஎஸ்என்எல்ல 2 GB இல்லை 1 GB கொடுத்தா கூட அதை யூஸ் பண்ணுறதுக்கு டவர் வேணும்ல அப்படின்னு சொல்லி கேட்குறது எனக்கு புரியுது. பட் நம்ம வந்துட்டு இவங்க ப்ரைஸ் ஹைக் பண்ணும் போதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பெரிய லெவலில் இதை பேசாமல் இதை வந்துட்டு நம்ம கண்டுக்காமல் வந்துட்டு கிராஸ் பண்ணிவிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி போய்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இது கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ரொம்ப பெரிய பிரச்சனைக்கு கொண்டு போய் நிப்பாட்டும். ஏன்னா இன்றைக்கி வந்துட்டு 299 ரூபா 800 ரூபான்னு இருக்க பேக் நாளைக்கு 1000 ரூபா 1500 ரூபான்னு கண்டிப்பாக மாறும். ஸோ இதனால் பார்த்தோம் அப்படின்னா நம்மளை மாதிரி இல்லை, நமக்கு கீழே இருக்கக்கூடிய நமக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லாருமே பாதிக்கப்பட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த டைம் பார்த்தோம் அப்படின்னா பைக்காட் ஜியோ இல்லைனா பைக்காட் ஏர்டெல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராட்டஸ்ட் மாதிரி ஆரம்பித்து ஒரே நேரத்தில் எல்லாரும் பிஎஸ்என்எலுக்கு மாறணும் அப்படின்னா ஒரு 1 or 2 months கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். இல்லை அப்படின்லாம் வந்துட்டு சொல்லலை, கண்டிப்பாக டெஃபினட்டாக கஷ்டமாக தான் இருக்கும் நெட்டெல்லாம் இல்லாமல். பட் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படின்றத பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ஏர்டெல்லாக இருந்தாலும் சரி ஜியோவாக இருந்தாலும் சரி ஆட்டோமேட்டிக்காக ரேட்டை ரிடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதை பேசுகிற நீங்கள் பண்ணுவீங்களா ப்ரோ ஃபஸ்ட்டு அப்படின்றது தான் வந்துட்டு நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்கும் இல்லையா. நான் பண்ணுறதில்ல, நம்ம எல்லாரும் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து பைக்காட் ஜியோ இல்லைனா பைக்காட் ஏர்டெல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணி இதை வந்துட்டு ஒரு ப்ராட்டஸ்ட் மாதிரி பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக சொல்கிறேன் இதுக்கு ரொம்ப பெரிய அளவில் பார்த்தோம் அப்படின்னா வேல்யூ இருக்கும். ஸோ இது ஒரு விளையாட்டான விஷயமா இல்லாமல் எல்லாரும் சேர்ந்து ட்ரை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு மாற்றம் அப்படின்றது நடக்கும் அப்படின்றது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.